अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. 312வது பக்கம். அந்த சின்ன புத்தகத்துல 251வது பக்கம். பிரபஞ்சத்தை நித்யான்னு சொல்றதுக்கு அனுமானம் பண்ணின விமதம் நித்யா ஜடத்வா. இந்த ஜடத்வாத்துங்கிற ஹேதுவானது ஸ்ருதியில ஞானம் பிரம்மான்னு சொன்னதுனால பிரம்ம பின்னமான பிரபஞ்சம் நம்ம நித்யான்னு சாதிக்கிறதுனால பிரம்ம பின்னமாக இருக்கிறது பிரம்மனுடைய சுரூபம் ஞானம், ஞான பின்னமாக ஜடத்துவம்னு வந்தது. ஆகையால் ஜடத்துவ ஹேதுனால பிரபஞ்சத்துக்கு நித்யாத்துவம் சாதிக்க. ஜடத்துவம் அப்படின்னு என்ன? அஜ்ஞாத்வமா, அஜ்ஞானத்துவமா, அனாத்மத்துவமா, அனாத்மத்துவமா இப்படி எல்லாம் விகல்பம் பண்ணிட்டு வந்தோம். அத நியாயாமிரதக்காரர் சொன்னதான கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி முடிச்சார். கடைசியில ஞானபத வாக்கிய பின்னத்துவம் அப்படின்னு நம்ம சொன்னோமையானால் உபாதேரபி ஞானபத வாக்கியத்வா தத்ர அசித்தி. இது அவ சொன்னதான புத்தகம். ஜடத்துவம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அஜ்ஞானத்துவங்கிற ஒரு பட்சத்தை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இது ஞானபத வாக்கிய பின்னத்துவ விவட்டாயாம். ஞானபத வாக்கியம், அந்த ஞானபத வாக்கியம்னா ஞான தாத்து வாக்கியம்னா ஞான தாத்துவுக்கு என்ன அர்த்தமோ தத்பின்னமாக இருக்கு. ஞான தாத்துவுக்கு என்ன அர்த்தம்? ஞானம்னா ஞாபோதனைங்கிறது தாத்து. தத்பின்னமாக இருக்கிறது ஞான பதத்தினால ஞான தாத்துவுக்கு அர்த்தமாக இருக்கிறது ஞானம். அந்த தத்பின்னமாக இருக்கக்கூடியது ஜடம், அனாத்மா அப்படின்னு நம்ம சொன்னோமேயானால் அப்ப என்ன சொல்ற, உங்க மதத்துல ஞானங்கிற தாத்துவுக்கு என்ன அர்த்தம்? அத்வைத மதத்துல ஞாபகத்துக்கு ஞாங்கிற தாத்துவுக்கு ஞானத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முதல்ல நம்ம சொன்னோம், ஞானம்ங்கிறது பிரம்மஸ்வரூபம் ஒரு ஞானம். இன்னொரு ஞானம் என்ன சொன்னோம்? விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யம். அது ஞாபகம். அத்வைதத்துல ஞானம்னு சொன்னா விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யம். இப்ப தத்பின்னத்துவம்னு சொன்னா விருத்தியில சைத்தன்ய பின்னத்துவம் இருக்கா இல்லையா? ஏன்னா விருத்தியோட கூடின சைத்தன்யத்துக்கு தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். அந்த விருத்தியோட கூடின சைத்தன்யத்துல விருத்தி சைத்தன்யம்னு 2 அம்சம் இருக்கு. இந்த விருத்திங்கிறது பட்சத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா விருத்தியும் நமக்கு நித்திய, பிரம்ம பின்னமாக இருக்கிறதுனால விருத்தியும் நித்தியான்னு சொல்லணும். அந்த விருத்தியில நீங்க சொன்னதான ஒரு கேதுவானது இல்லாததால அதுக்கு என்ன பேரு? பாகா சுத்தி. அதனோட ஞானபத வாக்கிய பின்னத்தாயாம் உபாதேரபி. உபாதினா விருத்தின்னு பேரு. இங்க உபாதினா விருத்தி. அந்த விருத்தியும் ஞானபத வாக்கியத்வாத்து. ஏன்னா உபாதிக்கும் ஞானபத வாக்கியம் இருக்கு. ஏன்னா விருத்தி பிளஸ் சைத்தன்யம் அந்த 2 சேர்ந்துட்டுதான் ஞானம்னு அர்த்தம் சொன்னோம் நம்ம. ஆகையால் விருத்திக்கும் ஞானபத வாக்கியத்துவம் உண்டு. ஆகையால் ஞானபத வாக்கியத்வா தத்ர அசித்தி. அசித்தினா ஆகாசித்தின்னு. ஏன்னா நிறைய பொருள் பட்சத்துல இருந்தா ஒரு அம்சத்துல கேட்டு இல்லாத போனா அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஆகாசித்தி. ஒரு பாகத்துல அசித்தி அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஏன்னா இந்த நையாயிக்க பரிபாட்டை அது நன்றாக மனசுல வர பர்யந்தம் நம்ம என்ன எதுன்னு பார்த்துட்டே வந்தா அப்ப சுலபம். ஆகாசித்தி ஞானபத லட்சியம். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா ஞானபத வாக்கிய பின்னத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பாகாசித்தி தான். இதை போக்கடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் யோஜனை பண்ணா ஞானபத லட்சிய பின்னத்துவம் அப்படின்னு சொல்லுவோம்.
சொன்னேன்னா அந்த தோஷம் வராது இல்லையா? ஞானபத லட்சியமா இருக்கிறத சுத்த பிரம்மம் தான். தத்தின்னத்துவம் விருத்திக்கு தாகாசித்தி வராது. விருத்தியிலையும் தோஷம், விருத்தியிலையும் மிச்சார்த்தம் வந்துச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? ஞானபத லட்சிய பின்னத்துவ விவட்டாயாம் ஞானபத லட்சியம் என்ன? பிரம்மமாகும், घटादीनमाகும். லட்சிய பின்னத்துவ விவட்டாயாம் घटादीन ஞானபத லட்சியத்துவாது தத்ராபி அசித்தி, அங்கேயும் அசித்தி உண்டு. விதி வாக்கியம் அப்படின்னா இதற்கு நம்ம என்ன சொல்றோம்னா ஞானபத வாக்கியத்துவம் ஞானபத லட்சியத்துவமும் சொன்னா ப்ராப்ளம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஞானபதஜன்ய பிரதீதி விசேஷிய பின்னத்துவ விவட்டாயா. கடைசியில் வந்து சொன்னா ஞானபதத்தினால ஏதோ ஒரு பிரதீதி வரும். இந்த பிரதீதி விசேஷிய பின்னத்துவம். பிரதீதி விசேஷமாக என்ன இருக்கு? ஞானபதஜன்ய பிரதீதி விசேஷமாக என்ன இருக்கு? சுத்த பிரம்மம். இந்த பிரதீதிங்கிறதுக்கும் பிரமாங்கிறதுக்கும் நம்ம வித்தியாசங்கள் சாதாரண. பிரமான்னு சொன்னா வேலிட் நாலேஜ். இப்ப லேட்டஸ்டா வெஸ்டர்ன் பிலாசபில அவ சொல்லும் பொழுது நாலெட்ஜ்னு சொல்றாங்க. நாலெட்ஜ் சொன்னா நம்ம பிரமான்னு பேர். பிரமாங்கிறதுக்கு தான் நம்ம நாலெட்ஜ்னு சொல்றோம். இதனால வெஸ்டர்ன் பிலாசபில வேலிட் நாலேஜ் தான் பிரமான்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப நியர் நாலேஜ்ங்கிற பதம் சொன்னாலே பிரமான்னு அர்த்தம். இப்ப புதுசாக அவ சொல்லியிருக்க. அதே போல காக்னிஷன் பேரு. இது நான் காக்னிஷன் சொன்னா அறிவுன்னு அர்த்தம். இதுதான் பிரதீதின்னு பேரு. யூனிவர்சிட்டியில காக்னிஷன்ங்கிற பதத்துக்கூட பிரதீதிங்கிற பதத்துக்கு காக்னிஷன் அவ டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பிரதீதி ஞான பதத்தினால ஏதோ ஒரு அறிவு வந்திருக்கு. தத்ஜின் அந்த அறிவு என்ன மாதிரி ஞானபதத்தினால வருது? பிரம்மமா இருக்கு. தத் விசேஷம் பிரம்மமா இருக்கு. தத்பின்னம் ஆகையால் சொன்னாலும் நம்ம ஜடத்துவம்னு சொன்னது என்ன? ஞானம்ங்கிற ஒரு பதத்தினால நமக்கு என்ன அறிவு வருது? பிரம்மம். ஏன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னா ஞானபத பிரதீதி விசேஷமாக என்ன இருக்கு? பிரம்மம் தான் இருக்கு. சுத்த பிரம்மம். சுத்த பிரம்மத்தை தானே நம்ம ஞானம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன் ஸ்ருதி அப்படி சொல்றது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு. தத்பின்னத்துவம் அப்படின்னா பிரம்ம பின்னத்துவம்னு இது உங்களுக்கு கரெக்டா தானே இருக்கு. அதான் சொல்ற ஞானபதஜன்ய பிரதீதி விசேஷிய பின்னத்துவ விவட்டாயாம். ஞானபதஜன்ய பிரதீதி விசேஷியத்துவம். இன்ஃபேக்ட் விசேஷியத்துவம்னு விஷயத்துவம்னு பேர். அந்த விஷயத்துவம்னு அவசின்ன பிரதீதாக பேருன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் சரியா வரும். அப்ப என்ன ஆகும்? ஒரு தோஷமும் வராது அப்படின்னு. ஞானபதஜன்ய பிரதீதி விசேஷிய பின்னத்துவ விவட்டாயாம் உக்த தோஷ அபாவா. ஆகையால் இதுவரைக்கும் நம்ம சொன்னதான எல்லா தோஷங்களும் பூர்வபட்சி சொன்ன தோஷங்களுக்கெல்லாம் சமாதானம் கொடுத்தார். இப்ப அதுக்கப்புறம் ஏவம் ஆனந்த பின்னத்துவ ரூபம் அனாத்மத்துவம் உபபாத்தியம். இதுக்கப்புறம் முன்னால அஜ்ஞாத்திருத்துவம் வா அஜ்ஞானத்துவம் வா அனாத்மத்துவம் வான்னு மூணா பிரிச்சு அஜ்ஞாத்திருத்துவங்கிற ஒரு பட்சமாக நம்ம ஒத்துக்கொள்ளாமல் அனாத்மத்துவங்கிற பட்சத்துல இருக்கக்கூடியதான சம்பாவிதமான தோஷங்கள் எல்லாவற்றுக்கும் சமாதானம் சொல்லிய. அதே போல பூர்வபட்சி முதல்ல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா அனாத்மத்துவம் அப்படின்னு சொன்னா உங்க பட்சத்துல அனாத்மத்துவம்னு வராது. ஏன்னா ஆத்மத்துவங்கிற நிரூபணம் பண்ண முடியாது. ஆத்மத்துவங்கிறது ஜாதி இல்லை. என்ன ஆத்மாங்கிறது ஒண்ணுதான். அவங்க அத்வைத சித்தாந்தத்துல ஆத்மாங்கிறது ஒண்ணுதான். ஏக வியக்திஸ்துன ஜாதி அப்படின்னு சொல்லி. ஆனா ஜீவாத்மாக்கள் நிறைய பேர் இருக்காள உங்க மதத்துல அப்படின்னு சொன்னா எங்க மதத்துல ஔபாதிக வேதம். அந்தக்கரணம் பேதமா இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு அந்தக்கரணம். ஆனா அந்தக்கரணம் பேதமா இருந்தாலும் இருக்கக்கூடியதான ஆத்மா ஒண்ணுதான். எல்லா அந்தக்கரணத்திலையும் இருக்கக்கூடியதான ஆத்மா ஒண்ணுதான். எப்படி ஆகாசத்துல ஒரே சூரியனும் எதா விவஸ்மான் ஏகைவா இருந்தாலும் அப்போபின்னா பகுதைகோன்னு கஷ்டம். அநேக பிரதிபிம்பங்கள் ஜலபாத்திரங்கள்ல ஒரு சூரியன் பிரதிபலித்தால் எப்படி தனித்தனியாக காணப்படுகிறதோ, ஒரு ஜலபாத்திரத்துல ஜலம் அசைஞ்சாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் தான் அசையுமே தவிர பின்ன பிம்பத்துக்கு ஒன்றும் வராது. அதே விதமாக ஒவ்வொரு மனசுல இருக்கக்கூடியதான சாஞ்சல்யம் யாயது இவலேலா இது இவ அப்படின்னு அந்தந்த மனசுல இருக்கக்கூடியதான சுகதுக்கங்களோ வெவ்வேறு. ஆத்மா ஒன்றாக இருக்கட்டும், மனுஷியால் வெவ்வேறையா இருக்கலாம், ஜீவர்களுடைய பிரதீதி வெவ்வேறையாக தோணலாம். ஒரு விதமான அனுபவத்தையும் இல்லை.
ஏன்னா உபாதி நிபந்தன பேதம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் ஜீவாத்மாக்கள் வெவ்வேறுன்னு சொன்னாலும் அத்தனை ஜீவாத்மாக்களும் பட்சகுப்தி நிச்சயித்தோம். ஏன்னா ஜீவாத்மான நம்ம இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அந்த கரண பிரதிபிம்பித சைத்தன்யம். அந்த கரணம் பிரம்மபின்னமோ இல்லையோ, அது அஜ்ஞான காரியமோ இல்லையோ, அது அனாத்மா தானே. அது நித்தியாபதமாயிடுச்சு. அப்ப ஆனந்தம்னு சொல்லிவிடவன் அதுக்கப்புறம் சொல்ல. ஆனந்தம்னா விஷயானந்தம்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் ஆனந்த ரூபம் தானே. இப்ப விஷயானந்தம்னு சொன்னா அதுல தோஷம் வருமே அப்படின்னு மேல கீழே சொல்லியிருக்க. இப்ப அதுக்கு சொல்ற வைஷயிக ஆனந்தத்தியாகி பிரம்ம ரூபத்வா. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, அத்வைத சித்தாந்தத்துல வைஷயிக ஆனந்தம்னா அதுவும் பிரம்ம ரூபம் தான். வைஷயிக ஆனந்தம் பிரம்ம ரூபம்னு நீங்க சொல்லல. அதுக்கு மேல சொல்ற ஜலத்தை குடிச்சா ஒரு ஆனந்தம் வரும், பாலை குடிச்சா ஒரு ஆனந்தம் வரும், பால் பாயசத்தை குடிச்சா ஒரு ஆனந்தம் வரும். வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா இல்லையா? உச்சாவச்சமான ஒரு ஸ்வரூபம் எங்க இருக்கோ அது எப்படி பிரம்ம ரூபமா இருக்கும்? சமம் பிரம்மா அப்படித்தானே நீங்க சொல்றேன். அப்ப வைஷயிக ஆனந்தம் பிரம்ம ரூபமா ஆக முடியாதுங்கிறது பூர்வபட்சியினுடைய அபிப்பிராயம். இப்ப இந்த வைஷயிக ஆனந்தம் பிரம்ம ரூபமா ஆகாதுன்னு ஆனந்த ரூபத்துவங்கிறது ஹேதுவானது வரலையேங்கிற வாழ்க்கையில் ஒரு பட்சம். இதற்கு நம்ம சமாதானம் சொல்லணும். இந்த சமாதானம் சொல்றதுக்கு ஆச்சாரியர் சொல்றார், வைஷயிக ஆனந்தமும் பிரம்மரூபம் தான். பிரம்மரூபமா ஆக முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேனே, உற்சாக பேதங்கள் இருக்கு, எங்க பேதம் இருக்கோ அது பிரம்மமா ஆகாதுன்னு நான் சொன்னேன். முதல்ல ஆனந்தம்னா என்னதுன்னு பாருங்க. இந்த ஆனந்தம் வைஷயிக ஆனந்தம்னா என்னதுங்கிறது பஞ்சதசி கிரந்தத்துல வித்யாரண்யர் அழகா சொல்லியிருக்க. அது முதல்ல நம்ம பார்க்கணும். ஏன்னா லோகத்துல இருக்கிற வைஷயிக ஆனந்தத்தை பத்தி நமக்கு நன்னா தெரியல. வைஷயிக ஆனந்தத்தை நீங்க அனுபவிக்கிற காலத்திலையும் அது நம்ம ஆனந்தத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா விஷயத்திலிருந்து ஆனந்தம் வருதுன்னு பிரமம் நமக்கு. இதுக்கு ஒரு அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு, ஒரு திருஷ்டாந்தம் நமக்கு. இந்த நாய் இருக்கு பார்த்தா ரோட்ல, அது என்ன பண்றதுன்னா அது ஒரு எலும்பு துண்டை கடிக்கிறது. எலும்பு துண்டு கடிச்சதுமே அதனுடைய வாக்குல இருந்து அந்த துண்டானது வாயில குத்துறது. குத்துனதுமே அந்த வாயில இருந்து தனக்கு ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை அது ஆஸ்வாதனம் பண்றது. ஆஸ்வாதனம் பண்ணின பிறகு அது என்ன நினைக்கிறதோ அதுக்கப்புறமும் அந்த எலும்பு துண்டுல இருந்து வாக்கு ரத்தம் வருது அப்படின்னு மறுபடியும் என்ன பண்றது, இன்னும் நன்னா வரணுங்கிறத நன்னா கடிக்கிறது. நன்னா தன் வாயில இருந்து ரத்தம் வருது, தான் சாப்பிடும். இப்ப இந்த எலும்பு துண்டுல இருந்து வந்ததோ, ஆனா என்னாச்சு, தன்னுடைய வாயிலிருந்து வந்த ரத்தம் தான் தனக்கு வருது, தான் சாப்பிடும். ஆனா என்ன நினைக்கிறது, அங்கிருந்து வருதுன்னு இது நினைக்கிறது. அதே மாதிரிதான் இது விஷயானந்தமானது. நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கிறோம், நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கிறோம். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம், அந்த சத்தங்கள் வணிகாதி போகங்கள்ல இருந்து வருதுன்னு இவன் சொல்லிட்டா பிரமம். எப்படி நடக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணி பார்ப்போம். ஒரு அழகான ஒரு பொருள் இருக்கு, ஒரு லட்டு இருக்கோ, மைசூர் பார்க்க இங்க சாப்பிடணும்னு அதை பார்த்த மாத்திரத்தினால உமக்கு அதை நம்ம பருக்கணும், எடுக்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டாகும். இந்த ஆசை மனசுல உண்டாகும் பொழுது இந்த மனசுல என்ன ஆகுது, ரித்தும் அப்படின்னா அந்த மனசுல எண்ணங்கள் உண்டாகும். இந்த மனசுல எண்ணங்கள் உண்டாக ஆக அந்த மனசானது சஞ்சலத்தை அடையும், சாஞ்சல்யத்தை அடையும். சாஞ்சல்யத்தை அடையும் பொழுது அந்த மனசுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான ஆனந்த வடிவான அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபலனம் மனசுக்கு ஏற்படல. அதனால மனசுக்கு ஒரு கவலை ஏற்படும். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு தரம் அந்த அந்த ஒரு விஷயமானது நமக்கு கிடைத்ததுமே, ஒரு செகண்ட் கிடைத்ததுமே அந்த மனசானது அசையாமல், மனசு அசையாமல் என்னதுமே அடுத்த க்ஷணம் என்னாச்சுன்னா மனசுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் அதுல பிரதிபலிக்க. அப்ப நமக்கு என்ன ஆகுது, அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு, ஆனந்தமாக இருக்கு. ஏன், விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா, உங்க ஆத்மஸ்வரூபம் ஆனந்தம், அது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மனசுல இந்த ஆத்மாவனுடைய ஆனந்தம் பிரதிபலிதமான ஆனந்தம் நமக்கு தெரியுது. நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், மைசூர் பாக்கு கிடைச்சதுனால எனக்கு ஆனந்தம்னு நினைக்கிறேன். நீங்க அதுல இருந்து ஆனந்தம் வரல. அந்த ஆனந்தம் எங்க வந்தது, உங்க மனசுல உங்க ஆத்மாவனுடைய ஆனந்தம் நீங்க பார்த்து. விஷயத்தினால வரக்கூடியதான ஆனந்தம் விஷயத்தினால வருகிறது என்று தாங்கள் நினைக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம்
விஷயத்தினால வரல. ஆனந்தம் எங்க இருக்கு? உங்க ஆத்மா. சோ இந்த நிதி ஒண்ணு இருக்கு. அந்த நிதியா இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தத்தை நாம் அதை மறைச்சு இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தை நாம் பருதலை. அது அந்த விஷயம் வந்த ஒரு க்ஷணத்தினால அந்த மனசு சாந்தமானதுமே அந்த பிரதிபலனும் அதுல வந்ததுமே சத்யதா இரண்யனிதின் உபரி சஞ்சரம் தோபினவிந்தந்தி அப்படின்னு சொல்றது பத்தில அந்த ஆனந்தம் நமக்குள்ள இருந்த போதிலும் நான் அனுபவிக்கல. விஷய சம்யோகத்தினால் ஒரு க்ஷணம் மனசு நின்னதுமே அந்த ஒரு ஆத்மானந்தம் அதுல பிரதிபலிக்கிறது. நம்ம ஆனந்தம் வந்தது, ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். ஆனா ஆனந்தத்தை அனுபவித்ததும் அப்புறம் நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? இந்த ஆனந்தம் அந்த விஷயத்திலிருந்து வந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். வர்ச்சுவலி விஷயானந்தம் நம்ம பார்க்கிறோமே, இந்த விஷயானந்தம் என்னது? விஷயானந்தம் இப்ப என்னாச்சு? விஷயத்திலிருந்து வந்த ஆனந்தமா இது இல்லையே. எங்கிருந்து வந்தது ஆனந்தம்? ஆத்மாவில். அந்த ஆனந்தத்தான் ஆத்மாவத்தான் ஆனந்தம்னு ஸ்ருதி சொல்றது. விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மன் ஞாபகம் சொல்லும். எங்கேயாவது லட்டு ஆனந்தம், மைசூர் பாக்கு ஆனந்தம், திரக்க ஆனந்தம், மனிதர்கள் ஆனந்தம்னு சொல்லியிருக்கா? எங்கேயும் சொல்லலையே. ஆனந்தம் இதுவாகத்தானே இருக்க முடியும். உங்களுக்கு ஸ்ருதித்தானே பிரமாணம். வேற எங்கேயாவது சொல்லியிருக்கா? விஷயத்தை பழகினால் நமக்கு ஆனந்தம் வருது என்கிறத அனுபவ சித்தம். இந்த ஆனந்தம் எங்க இருக்குன்னு விசாரம் பண்ணி பார்த்தேன்னா நம்ம ஆத்மாவில தான் இருக்க முடியும். அந்த ஆனந்தத்தை தான் நீங்க அனுபவிக்கிறேன். ஆனா விஷயத்திலிருந்து வர்றதுன்னு நினைக்கிறேன். இந்த அனுபவிச்சு இப்ப விஷயானந்தம்னு என்னதுன்னு சொன்னேன், அது எப்படி வந்ததுன்னு சொன்னேன். இப்ப ஆச்சாரியால் என்ன சொல்லிட்டு இருக்க, மருத்துவ சரஸ்வதி சுவாமிகள் என்ன சொல்ற, நமக்கு ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அந்த பொருள்ல ரெண்டு விதமான அஜ்ஞானங்கள் அந்த பொருளை சம்பந்தித்ததாக இருக்கு. ஒண்ணு என்ன? அசத்வாபாதக அஜ்ஞானம், இன்னொன்னு அபானாபாதக அஜ்ஞானம், மூணாவது அனானந்தாபாதக அஜ்ஞானம். எப்படி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நான் சொல்றேன். எதையும் தங்களுடைய அனுபவத்தை இல்லாம ஒன்றும் சொல்லல. குடம் இருக்கான்னு கேட்டதுமே நீங்க என்ன சொல்ற? இருக்கா இல்லையா தெரியல. அப்புறம் கண்ணால பார்த்தேன். கண்ணால பார்த்துட்டு இருக்குன்னு தெரியும். இல்லைன்னா பக்கத்துல இருக்க சொல்ற அங்க குடம் இருக்கே அப்படின்னு. அதற்கு பிறகு கண் திறந்து நீங்க பார்த்து அல்லது தீபத்தை போட்டு கண்ணை திறந்து பார்த்து இப்ப குடம் தோன்றது இருக்கு அப்படின்னு. அதற்கு பிறகு குடம் அழகா இருக்கு, இந்த குடத்தினால் எனக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது சொல்றதா இல்லையா? இவங்க அனுபவம் தான். இந்த மூணு அனுபவங்களும் உங்களுக்கு எப்படி வந்தது? இருட்டா இருக்கும் பொழுது தாங்கள் குடம் பார்க்காம இருக்கும் பொழுது குடம் இருக்கான்னு சொன்னா யாரோ ஒருத்தர் ஆமா இருக்குன்னு சொன்னா ஆமா இருக்குங்க. இப்ப என்னாச்சு? குடம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரும் பொழுது யாரோ ஒருத்தர் குடம் இருக்குன்னு சொன்னதுமே அதுக்கு மேல இருக்கக்கூடியதான் இத்தனை நாளா இது அசத்தா சத்தா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இப்ப என்னாச்சு? அந்த குடம் இருக்குங்கிற ஞானம் அது அப்படின்னா இதற்கு முன்னால வராத ஞானம் இப்பொழுது வந்ததுன்னா முன்னால தத்விஷயமான அஜ்ஞானம் இருக்கணும். என்னன்னு அஜ்ஞானம் சொல்றோம். அப்ப என்னாச்சு? முன்னால அது இருக்கு என்கிறது எனக்கு என்னால் அறிய முடியல, இப்பொழுது இருக்குன்னு அறியுறேன் ஏதோ ஒரு பிரமாணத்தினால். ஆகையால் இதற்கு முன்னால் என்ன இருந்தது? அது அசத்து என்று சொல்லக்கூடியதான அஜ்ஞானம் அங்கே இருந்தது. அசத்வ ஆபாதக அஜ்ஞானம். அது பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினாலேயோ இல்ல வேற சப்த பிரமாணத்தினாலேயோ அதை சொன்னத்தினாலேயோ அது போயிடுது. ஆனா நமக்கு கடா அஸ்தி கடத்தன் அப்படின்னு. ஆனா கண்ணாலேயே நீங்க பார்த்து கண்ணால் அந்த பொருளை பார்த்த பிறகு என்னாச்சு? படம் இருக்குன்னு நீங்க அறிஞர்கள். இப்ப என்ன சார் சொல்றேன்? படம் இருக்குன்னு சொல்றேன். படம் தெரிகிறதுன்னு சொல்றேன். படம் அறியப்பட்டது தெரிகிறது அப்படிங்கிற. படம் தெரிகிறதுன்னு சொன்னா இதற்கு முன்னால சொல்லல இப்ப சொன்னேன், இதற்கு முன்னால சொல்லாமல் இப்ப சொன்னேன்னு சொன்னா அதுக்கு முன்னால என்ன இருந்தது? அங்க சர்வசேக அஜ்ஞானம் இருந்தது. இப்ப என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கு? அபானாபாதக அஜ்ஞானம் இருந்தது. இப்பொழுது இந்த பிரத்யட்ச பிரமாணத்தினால அங்கே அஜ்ஞானம் போனதுமே கடோ பாதின்னு. இதற்கு முன்னால் என்ன இருந்தது? கடகா பாதிவான்னு சொன்னா முன்னால் ந பாதின்னு சொன்னேன். இப்பொழுது பிரத்யட்சத்தினால பார்த்ததுனால் கண்ணால் பார்த்ததுனால்
கடோபாதி. இதற்கு முன்னால இல்லை என்று சொல்லி தோணலை என்று சொல்லி இப்பொழுது தோணுகிறது என்று சொன்னேடையானால் தோணுகிறதுக்கு முன்னால இருந்ததுன்னா தோணாமல் இருந்தது. ஏன் தோணாமல் இருந்தது? அது தோன்றது என்று சொல்றதுக்கு பிரதிபத்தமாக ஒரு அஜ்ஞானம் வந்தது. அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? அபானாபாதக அஜ்ஞானம். அதே போல அழகா இது ஆனந்தமா இருக்கு. இந்த ஆனந்தமா இருக்கு என்று சொல்றதுக்கு முன்னால் அங்க இருந்தது அனானந்தாபாதக அஜ்ஞானம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளையும் அசத்வாபாதக அஜ்ஞானம், அபானாபாதக அஜ்ஞானம், அனானந்தாபாதக அஜ்ஞானம் இவைகள்லாம் எங்க இருந்து வேலை செய்யறது மேல சொல்ல போறேன். பிரதிகர்ம வியவஸ்தான்னு ஒரு சப்ஜெக்ட் வரும், அப்ப நான் சொல்ல போறேன். இதுல அசத்வாபாதக அஜ்ஞானம் எங்க இருக்கு, அபானாபாதக அஜ்ஞானம் எங்க இருக்கு, அது விஷய நிஷ்டமா இல்ல ஜீவ நிஷ்டமா அந்தக்கரண நிஷ்டமா இவைகள்லாம் மேல பார்க்க போறோம். ஏன்னா எல்லாத்தையும் இப்பவே சொன்னோம்னு வச்சுங்களேன் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஒரு அஜ்ஞானம் விஷயத்துல இருக்கு, ஒரு விதமான அஜ்ஞானம் நம்ம மனசுல இருக்கு, அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் பரோட்ச விஷயமா இருந்தாலும் இப்ப பர்வதோ வன்யமான் திருமாசுங்கிறது அங்க நெருப்பு இருக்கோ, நெருப்பு இருக்கு ஆனா பாக்குறா, மலையில நெருப்பை பாக்குறா பார்க்கல, ஆனா நெருப்பு இருக்குங்கிறது. இப்ப என்னாச்சு, இருக்கு மட்டும் தெரிகிறது, தோணுகிறதுன்னு தெரியல. அது 2 முழம் எரியறதா ஜுவாலை இல்ல 3 முழம் எரியறதா உங்களால சொல்ல முடியலையா? சொல்ல முடியல. அங்க என்ன அசத்வாபாதக அஜ்ஞானம் தான் போச்சு, அபானாபாதக அஜ்ஞானம் போகல. இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்க. நான் சாதாரணமா அஜ்ஞானம்னு மட்டும் பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த அஜ்ஞானம் எத்தனை வகைகள், எங்கெங்க இருக்கு, எங்க ஆபரேட் பண்றது, அதனுடைய லோக்கஸ் என்ன, லோக்கஸ்னா எங்கிருந்து அது வேலை செய்கிறது, இவைகள்லாம் மேல பிரிச்சிருக்க. இப்ப நம்ம விஷயானந்தத்துல சொன்னா அபானாபாதக அஜ்ஞானம் இருந்தது. அந்த அஜ்ஞானம் போகிறதுக்கு நமக்கு ஒரு ஞானம் வரணும். அது என்ன வச்சு அது விஷயானந்தம் ஏற்படுகிறது. அந்த விஷயானந்தம்ங்கிறது விருத்தி ரூபம். என்ன விருத்தி ரூபம். அனானந்தாபாதக அஜ்ஞானம் நமக்கு போகணுமே, ஆனால் ஆனந்த ரூபமான ஒரு விருத்தி வரணும். அந்த விருத்தியானது வந்திருக்க. விருத்தின்னு என்ன சார் நீங்க சொன்ன, விருத்திய வச்சன சைத்தன்யம் தான், வெறுமன விருத்தின்னு சொல்லக்கூடாது. இங்க டிஃபரன்ஸ் எங்க இருக்க? தீர்த்தம் சாப்பிட்டா ஒரு ஆனந்தம், பாலை சாப்பிட்டா ஒரு ஆனந்தம், அதே போல பால் பாயசம் சாப்பிட்டா ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தங்கள்லாம் எதனால வந்தது? விருத்தினால வந்தது. தீர்க்கத்துக்கு பருகினா ஒரு விருத்தி, இதை சாப்பிட்டா நமக்கு ஒரு விருத்தி. இந்த விருத்திகள் வித்தியாசங்கள் உற்சாகமான பேதங்கள் எங்க இருக்க? விருத்தியினால இருக்கு. சத்த ஆகார விருத்தியினால வந்து. அதே மாதிரியே பாருங்க, தைத்தரியாதி உபனிஷத்துல மனுஷியானந்தத்துல ஆரம்பிச்சு பிரம்மானந்த பரியந்தம் சதகுண உத்தரோத்தர ஆனந்த மீமாசையில நம்ம படிச்சிருக்கோம். பத்திரம் இதெல்லாம் எல்லாமே இப்படி சுத்த பிரம்மத்தை தவிர மற்ற எந்த ஆனந்தங்கள், இந்திரானந்தம், பிரகஸ்பதி ஆனந்தம் எதை சொன்னாலும் அதனுடைய வித்தியாசங்கள் எதனால ஏற்பட்டது? விருத்தியினால ஏற்பட்டது. ஆனா அதுல பிரதிபந்தமான சைத்தன்யம் தான் சுத்த சைத்தன்யம். இப்ப விஷயானந்தம்னு சொன்னேன்னா விஷயானந்தத்துல ஏற்றத்தாழ்வுகள் எதனால ஏற்படுகிறது? விருத்தியினால். ஆனா அங்க இருக்கக்கூடியதான சைத்தன்யம் ஒண்ணுதான். விஷயானந்தமும் நம்ம இப்ப பிரம்ம ரூபமும் ஒத்துக்கொள்றதுனால ஏதாவது தோஷம் உண்டோ? விஷயானந்தம் பிரம்ம ரூபமும் ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னதான பூர்வபக்ஷனுடைய தாத்பரியம் என்ன? அங்கே உற்சாக பிரபேதங்கள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. எது ஏற்றத்தாழ்வுகளா இருக்கோ அது பிரம்மம் இல்லை. ஆகையால் விஷயானந்தம் பிரம்மமாகாது. ஆனா அது ஆனந்த ரூபத்துவங்கிற ஹேது அதுல இருக்கு. பிரம்மம் இல்லாதான பிரம்ம பின்னமாக இருக்கக்கூடியதான விஷயானந்தத்துல ஆனந்த ரூபத்துவம் எனக்கூடியதான ஜடத்துவத்துடைய ஹேது அங்கே இருக்கு. தேர்ஃபோர் உங்களுக்கு தோஷம், அசித்தி, இப்படி எல்லாம் சொன்னாங்க. நாம இப்ப என்ன சொன்னோம்? விஷயானந்தமும் பிரம்ம ரூபம் தான். ஆனந்தம் பிரம்ம ரூபம் என்ன பேதங்கள் இருக்கு. என்ன பேதங்கள் வரலாம், பிரம்மம் ஒன்றா இருந்தாலும் அந்த விஷயானந்தத்தினால் ஏற்பட்ட விருத்திகிருத பேதங்கள் தான் பேதம். பாருங்க, வைசைக ஆனந்தத்தியாகி பிரம்ம ரூபத்வாத், அந்த பதம் பார்த்தாலே நமக்கு அது நல்லா புரியணும். வைசைக ஆனந்தமும் பிரம்ம ரூபம் தான். ஆனா பிரம்ம ரூபம்னு சொல்றல, ஆனா பேதங்கள் இருக்கு. தது உபாதி மாத்திரத்தீவ உற்பத்தி விநாச பிரதியோகித்வ. ததுபாதி அந்த ஆனந்த விஷயானந்தத்தை அனுபவிக்கக்கூடியதான உபாதி என்ன? அந்த கரண விருத்தி. அந்த விருத்தி வரது போறது, சிறிது பெருசா இருக்கு, சிறிது சின்னதா இருக்கு. இந்த பேதங்கள்லாம் எதனால வந்திருக்கு? விருத்தியினால வந்திருக்கு. ஆகையால் இப்ப விஷயானந்தத்துல
அது தோற்றம் வெவ்வேறு விதமா. சூரியன் ஒண்ணுதான் சார், இந்த கண்ணோட பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, அதே கூலிங் கிளாஸ் போட்டா ஒரு மாதிரி இருக்கு. ஸோ பேதங்கள் இருக்குங்கிறத சூரியன் அனித்தியம் சூரியன் வெவ்வேறுன்னு சொல்ல போறா இல்ல. ஏன்? அது எந்த உபாதி வழியாக பார்த்தீங்களோ அந்த உபாதியினால் ஏற்பட்டதான விகாரங்கள். வஸ்துதா இருக்கக்கூடியதான அம்சம் ஒண்ணு, மாறாத அம்சம். ஆகையால் விஷயானந்தமும் பிரம்மரூபம் தான். இப்ப ஞாபகம் வச்சுக்கணும், பஞ்சதிசையில வித்யாரண்யான்னு சொன்னதான திருஷ்டாந்தமும் சொன்னேன். அங்கேயும் விஷயானந்தம் சொன்னாலே அதனுடைய ஸ்வரூபம் என்ன? ஆத்மானந்தத்தை தான் விஷயானந்தமாக நீங்க தரிக்கிறீர்கள். அதே தான் இவரும் சொல்லியிருக்கார். ஆனா இவர் சொல்றது என்ன சொல்லியிருக்கார்? அந்த விருத்தி கிருத்தம்னு சொல்லியிருக்கார். அந்த விருத்திங்கிற வித்தியாசம் நம்ம உபாதி ததுபாதி மாத்திரத்தைவ உற்பத்தி விநாச பிரதியோகித்வ நக ஞான பின்னத்வஸ்ய ஆனந்த பின்னத்வஸ்ய கால்பனிகஸ்ய பிரம்மணி தத்வா தத்ரவ்ய விசாரா. இப்ப அதுக்கு மேல இருக்குமாக சொல்லி பிரம்மத்துல ஞான பின்னத்துவம் இருக்கோ இல்லையோ அப்படி பிரம்மமே ஞானம்னா ஞான பின்னத்துவம், கால்பனிக ஞான பின்னத்துவம். பிரம்மத்துல கால்பனிகமா ஞான பின்னம் நான் கல்பிச்சுட்டேன், கல்பிச்சதுனால ஞான பின்னத்துவம் இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்றேன். இந்த கால்பனிக ஞான பின்னத்துவம், கால்பனிக ஆனந்த பின்னத்துவம் இருக்கிய பிரம்மத்துல அங்கே சொல்லலாமேன்னு அதுக்கு சொல்ற. இப்ப ஞானம் சொல்லுவா, இதுக்கு நம்ம எப்படி சமாதானம் சொல்லணும் அப்படின்னா, இதற்கு ஒண்ணு அந்த பேதம்னு நீங்க என்ன சொல்ற, அது பேதம் இல்லாத போனாலும் பேதத்தை ஆரோபணம் பண்றதுதான் கால்பனிக பேதம்னு பேர். இந்த கால்பனிக பேதம் ஏன் ஆரம்பிச்சிருக்கீள், ஏன் இப்படி கல்பிச்சிருக்கீள் அப்படின்னு சொன்னா, ஆனந்தம் பிரம்மணோ ரூபம் இப்படி எல்லாம் தெரியுது. பிரம்மத்தினுடைய ரூபம் ஆனந்தம் அப்படின்னா பிரம்மத்தினுடைய ரூபம்னு சொன்னதுனால நமக்கு என்ன தெரிகிறது? பிரம்மம் வேற ஆனந்தம் வேற, இதனுடைய ஸ்வரூபம் அது. ஏன்னா வேஷ்டி வெளுப்பா இருக்கு அப்படின்னா வேஷ்டி வேற வெளுப்பு வேற நையாயிக வாசனையில சமவாய சம்பந்தத்துல இருக்குன்றோம். சமவாய சம்பந்தத்துல வெளுப்பு வேஷ்டியில இருந்த போதிலும் வேஷ்டியும் வெளுப்பும் அபின்னமா பின்னமா. அது சமவாய சம்பந்தத்துல இருக்குன்னு சொல்லும் பொழுதே நமக்கு பேதம்னு தெரியறதுன்னு தானே நீங்க வச்சுருக்கேன். இப்படி ஒரு அபிப்பிராயம் வருது மனுஷாளுக்கு. ஆனந்தம் பிரம்மண ஒரு ரூபம்னு சொன்னதுனால பிரம்மம் வேறு ஆனந்தம் வேறு, இது அதனுடைய உருவம் வேறு, இது அதுல இருக்கு. ஆனால் இதுக்கு சமாதானம் எப்படி சொல்ற பாருங்க, எப்படி அதனுடைய பேதம் அங்க இருக்குன்னு நீங்க சொல்ற. பேதம்ங்கிறது சமான சத்தையா இருக்கான்னு பாரு இல்லையே. பிரம்மங்கிறது பாரமார்த்திகத்துவம், அதுல ஆனந்தம் இருக்கு, இல்ல ஆனந்தம் அதனுடைய வேறானது அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அந்த பேதமானது பிரதியோகி சமான சத்தாக்கமாக இருக்கோ, வேத பிரதியோகினா இந்த பிரம்ம சமான சத்தாக்கமா இருக்கோ? இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? ஏன் உலகத்துல இருக்கக்கூடியதான பாரமார்த்திகமான வஸ்து ஒண்ணுதான், இது பிரம்மம் ஒண்ணுதான். தத்தின்னமா இருக்கக்கூடியதான பேதமாகட்டும் எதுவாகட்டும் எப்படிப்பட்டது? தத்தின்னமானது. ஆகையால் நமக்கு பேதம்னு சொன்னா ஸ்வதமான சத்தாக்க பேதம் இருந்தால் அது ஒத்துக்கலாம். இங்க ஸ்வதமான சத்தாக்க பேதம் இல்லையே, ஆகையால் இந்த ஹேதுவா அது அவ்வளவுதான் சொல்லணும். ஞான பின்னத்வஸ்ய ஆனந்த பின்னத்வஸ்ய கால்பனிகஸ்ய நீங்களா கல்பித்ததான பேதங்கள் பிரம்மணி தத்வா தத்ரவ்ய விசார பிரம்மத்தினிடத்துல விசாரம் அப்படின்னு சொன்னா இது வார்த்தம் தர்மி சமான சத்தாக்க தத்பேதஸ்ய ஹேதுத்வா. ஆகையால் நீங்க இப்ப சொன்னதான பேதம் எப்படிப்பட்டதான பேதம்னு சொல்றேன்? தர்மி சமான சத்தாக பேதம். தர்மின்னா என்னது? பிரம்மம். பிரம்மத்தினுடைய சத்தம் என்ன? பாரமார்த்திக சத்தா. பாரமார்த்திக சத்தாக பேதம் அது இருக்கோ இல்ல. ஆகையா இது வராது, வியாபிச்சாரம் இல்ல. அனௌபாதிகத்வேனவா பேதோ விசேஷணீயா இல்ல, அந்த பேதம் அனௌபாதிக பேதம் அப்படின்னு சொல்லும். துச்சே பஞ்சம பிரகார அவித்யா நிவృத்தௌச்ச வியபிச்சார பரிஹாரா பூர்வவத். துச்சே துச்சமானதுன்னா தசவிஷானாது பதார்த்தங்கள். துச்ச பதார்த்தத்துக்கும் மித்யா பதார்த்தத்துக்கும் வித்தியாசம் நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். துச்சம்னு சொன்னா தசவிஷானம், பஞ்சாபுத்திரம் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள். இது மூணு காலத்திலையும் எங்கும் யாருக்கும் தோணாது, எங்கும் இல்லாத பதார்த்தம். இங்க இல்ல சார் வந்தியாபுத்திரன், அமெரிக்கால இருக்கார், ஆஸ்திரேலியா இருக்காருன்னு சொல்லுவிடா. எந்த ஊர்லயும் வந்தியாபுத்திரன் இல்லையா? எந்த காலத்திலையும் இல்லை. ஆகையால் திரைகாலுக்கு நிஷேத பிரதியோகிக்கும் அதுக்கு வந்திருக்கு. அதே போலயே சுத்தியில ரஜதம் பார்க்கறல, அதுவும் மூணு காலத்துலயும் இருக்கா? நீங்களே இல்லை, நாட்டி தஸ்தி பவிஷ்யத்தை நீங்களே சொல்லு.
முக்காலத்திலையும் எங்கும் இல்லாதான பொருள் துச்சம், முக்காலத்திலையும் எங்கும் இல்லாதான பொருள் துச்சமும் சரி, இந்த பிராதிபாசிக பதார்த்தமும் சரி. ஆனால் அதுக்கும் இதுக்கும் மித்யா பதார்த்தத்துக்கும் துச்சத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒன்று இருக்கு, கவனிக்கணும். என்ன, ஒரு காலத்தில் இருக்கிறதாக காணப்பட்ட துச்சமான பதார்த்தங்கள் எப்பொழுதும் எங்கும் தோணாது. தத்வேன பிரதீத்தியர்ஹம் இல்லை, தத்வேன பிரதீத்தியர்ஹமா இருக்க முடியாது துச்சம். ஆனா ஒரு காலத்துல இருக்கிறதாக நீங்க பார்த்து, இருக்கிறதாக பார்த்து, அது இருக்குன்னு நான் சொல்லல, இருக்கிறதாக பார்த்து உங்களுக்கு அகப்பட்டது. அப்படி அகப்பட்டது ஏனால் அதுக்கு என்ன பேரு? மித்யா பதார்த்தம். அதுல சுத்தியில பார்த்த பதார்த்தம் மித்யாங்கள். ஆனா இதுவும் மூணு காலத்திலும் இல்ல. திரைகாலிக நிஷேத பிரதியோகியாக மித்யா பதார்த்தமும் இருக்கு, திரைகாலிக நிஷேத பிரதியோகியாக துச்ச பதார்த்தமும் இருக்கு. திஸ் டூ ஆர் காமன், இது ரெண்டும் சாதாரணம். ஆனா அதை பிரிக்கக்கூடியது என்ன, ஒரு காலத்துல சத்வேன பிரதீத்தியர்ஹமாக இருந்தது மித்யா பதார்த்தம். துச்ச பதார்த்தம் எப்பொழுதும் யாரும் யாருக்கும் எங்கும் சத்வேன பிரதீத்தியர்ஹமாக இருக்காது. இதுதான் வித்தியாசம். ஆக அந்த துச்சத்துல அதிவியாப்தியும் விபச்சாரமும் பஞ்சம பிரகார அவித்யா நிவர்த்தி, இது ஒண்ணு அப்பப்ப சொல்லிட்டே இருப்பார். இப்ப அஜ்ஞானம் இருக்கு, இந்த அஜ்ஞானம் ஞானம் வந்தா போயிடுது, ஞானம் வந்தா அஜ்ஞானம் போயிடுது இல்லையா? இந்த அஜ்ஞானமானது என்ன, சத்தா அசத்தா சதசத்தா சொல்லுங்க பார்க்கலாம். அஜ்ஞானம் அஜ்ஞான நிவர்த்தி, அஜ்ஞான நிவர்த்தி சத்தா, சத்தா இருந்தா போகல சார். அசத்தோ இது இருந்தது, தோன்றது நமக்கு அஜ்ஞான காரியங்கள் பிரபஞ்ச காலம் தோன்றது, அஜ்ஞானம் போச்சுன்னு தோன்றது. சதசத்தோ ஒரு பொருளே சத்தாகவும் அசத்தாகவும் இருக்க முடியுமா? அது சத்துன்னு சொல்லல அஜ்ஞான நிவர்த்தி, அசத்துன்னு சொல்ல முடியல, சதசத்துன்னு சொல்ல முடியல சார். சதசத் விலட்சணம்னு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னங்க, அஜ்ஞானம் தான் சதசத் விலட்சணம், அஜ்ஞான நிவர்த்தியும் சதசத் விலட்சணம் சொன்னா என்னோட மௌக்கியம் தான் வந்துடும். இப்ப சத்து என்று சொல்ல முடியல, அஜ்ஞான நிவர்த்தி சத்தாகாது, அஜ்ஞான நிவர்த்தி அசத்தாகாது, அஜ்ஞான நிவர்த்தி சதசத்தாகாது, அஜ்ஞான நிவர்த்தி சதசத் விலட்சணமும் ஆகாது. ஆனா என்னது, இந்த 4 விட 5வது பட்சம் தருவது அந்த பஞ்சம பிரகார அஜ்ஞான நிவர்த்தின்னு சொல்ற பட்சத்திலையும் பஞ்சம பிரகார அவித்யா நிவர்த்தவர்கள் எதிசார பரிகார பூர்வது ஏவம். இது சமாதானம் கேள்விய திடீர் வித்தியாசத்தில் சொல்லிவிட்டேன். ஏவம் அஸ்வப்பிரகாசத்துவம் வா ஜடத்துவம் தத்த பூர்வமேவ உபாதிதம். அஸ்வப்பிரகாசத்துவம் எங்கேன்னு சொல்லிருக்கள், திருஷ்யத்து ஹேத்து கடைசியில் 6 பட்சத்துல சொல்லும்போது 6வது பட்சம். ஆகையால் அதுக்கு சமாதானம் சொல்லிவிட்டேன். சிவம் இப்படி ஏதாவதா ஜடத்துவ ஹேத்துவிட ஒரு விதமான தோஷமும் உங்களால சொல்ல முடியாது. ஏதோ முடிச்சார், அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடியதான அவ வியாக்கியான கர்த்தா அதையும் சொல்லியிருக்க, அதுக்கு மேல லகுச்சந்திரிகள் அதுக்கு வியாக்கியானம் தோஷம் சொல்லியிருக்க, அதுக்கு மேல என்னென்ன தோஷங்கள், இந்த மேல வரக்கூடியதான தோஷங்கள்ல பாருங்க. முன்னால சித்தி பரியந்தம் இருக்கக்கூடியதான தோஷங்கள் எல்லாம் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் விஷயத்தை பத்தி வந்தது. ஞாபகம் வச்சுக்கணும், நியாயாமிரதக்காரர் சொன்ன தோஷமும் அதுக்கு அத்வைத சித்தியில சொன்ன தோஷங்களும் பிரமேய பாகத்துல இருக்கிற தோஷம். ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடியதான தரங்கிணியில சொன்ன தோஷங்களோ, அதுக்கு லகுச்சந்திரிகளை பண்ணியதான பரிகாரங்களோ விஷயத்தை பத்தி பிரமேய பாகத்துல வரல. நீங்க எந்த ஒரு லட்சணம் சொன்னீங்களோ அந்த லட்சணத்துக்கு மேல, தர்க்கசாஸ்திரத்துல ஒரு விதமா லட்சணம் சொன்னா அதுக்கு மேல இன்னொன்னு சொல்லணும். அந்த பிரமாணாம்சத்துல வித்தியாசங்கள், அந்த லட்சணாம்சங்கள்ல மேல தோஷங்கள் சொல்றது அப்படின்னு வந்திருக்கு. ஆகிய சித்தி வரைக்கும் சித்தமாக நன்ன வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா பிரமேய பாகத்துல வந்ததான தோஷங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லியாரு. அதுக்காக பிரம்மானந்தம் படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, படிக்கக்கூடியதான நேரம் நமக்கு வரணும், ஈஸ்வரானுகிரகத்தினால வரும், அதை பத்தி சொல்ல வேண்டாம். ஆனா இதுவரைக்கும் இருக்கக்கூடியதான தோஷங்கள் பிரமேய அம்சத்துல சமாதானம் சொல்லியாரு. இதுக்கு மேல அடுத்தது பரிச்சின்னத்துவம். இது அடுத்த கேதுவானது பரிச்சின்னத்துவம். பரிச்சின்னம்னு என்னது முதல்ல இருந்து நான் சொல்லியிருக்கேன். பரிச்சின்னம்னு என்னது, எப்படி பிரம்மத்துக்கு நாம என்ன சொல்றோம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அனந்தம்னு சொல்லி சொல்றது,